வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த இடத்தில் வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை ஒவ்வொரு விதமானதா இந்த இடத்தில் இருக்கிறது. சிலர் பண ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறீங்க, சிலர் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளான பிரச்சனை, சிலர் உங்களுடைய ஆரோக்கியத்திற்குள்ளாக, இப்படியாக பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வழிகளில் நுழைகிறதாய் அந்த பிரச்சனையின் மூலமாய் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்படியான ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்க கடந்து செல்லக்கூடியவரா இருக்கலாம். எனவேதான் ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான பிரச்சனைகளை ஜெயிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலின் பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தினுடைய வழிநடத்துதலோடு தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது எப்படி, அவருடைய பதிலை பெறுவது எப்படி என்பதற்கான கூட்டங்களை நம்முடைய ஆலயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாள் ஆலயத்தினுடைய அட்டவணையானது எப்படியாய் செயல்படுகிறது. மிக நிச்சயம் உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் நீங்க எந்த நாள் வேணாலும் வரலாம். ஆனா நோக்கத்தை நாம் உருவாக்கும் விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனை எதிர்த்து போராடுகிறோம். அப்படியாக ஆலயத்தினுடைய அட்டவணையானது என்ன, எப்படியாக நம்முடைய ஆலயம் செயல்படுகிறது என்பதை பாருங்கள் போதே. யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தான் ஆலயம் ஒவ்வொரு நாளும் செயல்படக்கூடியதா இருக்கிறது. இந்த நேரம் ஒரு மிக ஆர்வமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த இடத்துல இருக்கு. என்ன விஷயம்? நீங்க எத்தனை பேர் தேவனை எதிர்த்து முணுமுணுத்து இருக்கிறீர்கள்? நீங்க எத்தனை பேர் தேவனை குறை சொல்லி இருக்கிறீர்கள்? ஒரு பிரச்சனையின் சூழ்நிலையில தேவன் உதவி செய்யும்படியா இந்த இடத்துல நீங்க கேட்டீங்க. தேவன் உங்களுக்கான வழி நடத்தலை கொடுத்தார், உங்களுக்கான வார்த்தையை கொடுத்தார். நீங்க அந்த சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான வழியானதை காண்பித்தார். அப்படியாக நீங்க வெளியே வந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நீங்க சந்திக்கிற மற்றொரு பிரச்சனை நிமித்தமாய் அல்லது மற்ற ஒரு சூழலை நிமித்தமாய் எத்தனை முறை தேவனை எதிர்த்து சென்றவராய் நீங்க உங்களுடைய செயலை செய்திருக்கிறீர்கள். மிக சரியாக இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல செய்தார்கள். ஏறக்குறைய 430 வருட அடிமைத்தனமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் மோசே மூலமாக. அப்படியாக அவர்கள் விடுதலையாய் ஒரு வெளியே வந்த பிற்பாடு மிக நிச்சயம் நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய பிசாசானவன் நம்முடைய விடுதலையில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அவன் தன்னுடைய வழியை எதிர்த்தல் செயல்படுத்துகிறான், தன்னுடைய தூதர்களை கட்டளிடுகிறான். அழிவை மீண்டும் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக, இப்படியாக தான் விடுதலையானப்பட்டு பிற்பாடும் ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தான். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனை பார்த்த பொழுது ஜனங்கள் பேசினது என்ன? இங்க இந்த வார்த்தை நான் படிக்கிறேன் கவனிங்க. யாத்திராகமம் 14 அதிகாரம் 10 வசனம் தொடங்கி
பார்வோன் சமீபித்து வருகிற போதும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றார். வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமோ என்றார்கள். எத்தனை மக்கள் நீங்க மீண்டுமாய் வரலாறு இந்த தொடரும்படியாய் இதே போன்ற முணுமுணுப்பை இந்த சொல்லுகிற பிராந்தத்துல இருக்கீங்க. 430 வருஷ அடிமைத்தனமான வாழ்க்கையில ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஒரு ரட்சகர் வேணும், தேவன் இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில எங்களை விடுதலையாக்கணும், அப்படியாதான் கேட்டாங்க. தேவன் அவருடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுக்க முடியாதான் மோசேவை அங்க அனுப்பினார். ஆனா மக்கள் விடுதலையாய் வெளியே வரும்போது அவர்கள் மீண்டும் பிரச்சனையை பார்க்கும்போது அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? எகிப்துல நாங்க எகிப்தியருக்கு அடிமையாய் வேலை செய்கிறது நல்லதா இருக்கும். இங்கு நாங்க வெளியே வந்து இந்த இடத்துல மறிப்பதை பார்க்கிறோம். நாங்க இப்படியான சூழ்நிலையில எகிப்துல இந்த இடத்துல இருந்ததை விட இப்படியான சூழ்நிலையில் இருக்கிறத விட நாங்க பழைய வாழ்க்கைக்கு போலாம். எத்தனை பேர் நீங்க அப்படியாக இந்த இடத்துல யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க அப்படியாக உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு திரும்ப இந்த இடத்துல விருப்பத்தை காட்டுகிறீர்கள்? ஏன்னா நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த விதமான பலன்கள் உங்க வாழ்க்கையிலும் நடக்கல. சரியாக இந்த நாள் வரலாறு திரும்புகிறதை போல மக்களை நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய குடும்பத்தாரோ, நண்பரோ, உறவினரோ அல்லது நீங்க யாராக இருந்தாலும் எத்தனை முறை இப்படியான முணுமுணுப்பை இந்த இடத்துல செய்திருக்கிறீர்கள்? இப்படியான முணுமுணுப்பு மத்தியிலேயும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக சிலர் பேசியிருக்கலாம். நீங்க மோசே பேசினது போல மோசே எப்படியான வார்த்தை இந்த இடத்துல பேசினார்? மோசே ஜனங்களுக்கு எந்த வழி நடத்துதலானதை கொடுத்தார்? இதை தொடர்ந்து நான் உங்களோட பேசுறதுக்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி இந்த பாருங்க. ஏன்னா இந்த இளம் வாலிபருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இந்த இடத்துல இருந்தது. ஆனா எந்த சூழ்நிலையில் இவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது? சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருக்கிறேன். ஒரு இழந்து போன வழக்கு. நான் என்ன தவறான விஷயத்துல பழக்கப்படுத்தினேன். திருட்டு, கொள்ளை, ஏதாவது ஒரு நிறுவனத்துல திருடுவது, பல வழக்குகள் என் மேல இருந்தது. ஜனங்களை கட்டி போடுவது. 2020 சரியா ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிக்க நாங்க திட்டம் தீட்டினோம். நாங்க கொள்ளை அடிக்க காரை விட்டு இறங்கி ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த பக்கமா போன ஒரு போலீஸ் வாகனம் எங்களை பார்த்துட்டாங்க. போலீஸ் வந்தாங்க, எங்களை கைது பண்ணாங்க. நான் எப்போ உள்ள சிறைச்சாலையில தள்ளப்பட்டனோ, நான் எப்படி என்னை வெளியே பலனான ஒரு ஆளா பார்த்தனோ, சிறைச்சாலைக்குள்ள அப்படிப்பட்ட ஒருவனா நான் என்னை பார்க்கல. என்னுடைய எண்ணத்துல இருந்தது எல்லாம் மன உளைச்சல், மன கவலை, மன அழுத்தம் மட்டும்தான் இருந்தது எனக்குள்ள. நான் நினைச்சேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, என்னால மாற்றிக்கொள்ள முடியாது, என்னால திருத்திக் கொள்ள முடியாது. சரியாக ஒரு நாள் சிறைச்சாலையில ஒரு மோசமான ஒரு படுக்கையின் கீழே பைபிள் தூக்கி எறியப்பட்டதா இருந்தது. அந்த வேதாமத்தை கையில எடுத்து நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் தியானிக்க போறதா. நான் இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்ல தீர்மானத்தை எடுக்க இது உதவி செய்தது. நான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் சத்தியத்தை தெரிந்து கொண்ட போது நான் தீர்மானம் எடுத்த இந்த வார்த்தையின்படி வாழ இந்த தேவனை குறித்து நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நாள் நான் எதிர்ச்சியா கடந்து போன நேரத்துல எனக்கு எதிர்க்க டிவியில பிஷப் மசேதோ பேசிட்டு இருந்தார். ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதலையும் திறப்பாராக. நான் பிஷப் மசேதோ பேசிட்டு இருக்க வார்த்தையை பார்க்கும் போது நான் யோசிச்சதுதான், இந்த மனுஷன் உண்மையாகவே தேவனுடைய மனுஷன். அவர் பேசின ஒரு வார்த்தைக்கும் நான் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்பொழுது தேவன் அவருடைய வேலையானதை செய்வார். அவர் இருக்கிறாரே ஆனால் அதன் பிற்பாடு அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். அதன் பிற்பாடு தேவன் வருவார். அந்த பேசின வார்த்தை, கேட்ட வார்த்தை என்னுடைய விசுவாசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் கொடுத்தது. நான் தீர்மானித்தேன், எல்லாவற்றையும் நான் செய்த தவற எல்லாவற்றையும் நிறுத்த. என்னுடைய எல்லா போத பழக்கங்களை விட நான் தீர்மானம் எடுத்தேன். ஒரு நாள் இரவு நான் தீர்மானம் எடுத்தேன், ஒரு ஜெபத்தை, நேர்மையான ஜெபத்தை செய்ய. ஒரு நேர்மை தன்மையின் சக்தி
நான் தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே, இனிமேலும் நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் உனக்காக வாழ்கிறேன். நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரயோஜனமானது எதுவுமே இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒரு பிரயோஜனமான காரியமாக இருக்குன்னா அதை எடுத்துக்கொள்ளும். நீங்கள் என்னோட இல்லைனா என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஒரு சிலர் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, வேறு சிலர் உறங்கிட்டு இருந்தாங்க, வேறு சிலர் கவனத்தை கொடுக்கல. எனக்கு நினைவு இருக்கு, அந்த நேரம் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடைந்து கொண்டே இருந்தது. ஒரு சிறு பிள்ளையை போல அழத் தொடங்கினேன். என்னுடைய வாயை திறந்து நான் சொன்ன, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே என்று என்னுடைய ஜபத்தை செய்தேன். வேறு எந்த வார்த்தையும் நான் சொல்லலை. அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு பெலன் பிறந்தது. அந்த பெலன் உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது உன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதி. நான் தேவனுக்காக மிகவும் நன்றி செலுத்துறேன். ஏன்னா நான் ஒரு தொலைக்கப்பட்ட ஒரு ஆளு. எனக்கு வாய்ப்பே இல்லை. நான் உயிரோடு வாழ்ந்திருந்தாலும் ஒரு செத்து போன ஒரு சடலமாக தான் இருந்தேன். உண்மையில சொல்ல போனால் இதுதான் என்னுடைய நிலை. நான் எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தேவன் எனக்கு என்ன செய்தாரோ, என்ன செஞ்சுட்டு இருக்காரோ, என்ன செய்ய போறாரோ எல்லாத்துக்கும் அவருக்கு நன்றி. அவருக்கு மட்டுமே இந்த நன்றி. என்னை பார்க்குறவங்க கிட்ட, என்னை விசாரிக்கிறவங்க கிட்ட நான் வழக்கமாக பேசும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் ஒருவேளை இருக்கலாம், ஆனா என்னை விட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களுக்காக சொல்லல, இல்லை, பரிசுத்தாவினுடைய உறுதி, அவருடைய பிரசனம் எனக்குள்ள இருப்பதனால் நான் இதை அறிக்கை எடுக்கிறேன். தேவனுடைய பிரசனம் எங்கே வாசம் செய்யப்படுகிறதோ அங்கே ஜீவன் உண்டாக்கப்படும். நேர்மை தன்மை உள்ள ஒரு ஆத்துமாவை தேவன் எப்பொழுதும் ஒதுக்குவது இல்லை. மிக நிச்சயமாக இந்த இளம் வாலிபருடைய சாட்சி என்னத்தில் பார்த்தீங்களா? தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்றிருந்த இவர் எந்த இடத்தில் தேவனை தெரிந்து கொண்டார்? ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக, மக்களே, ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக. என இந்த சிறைச்சாலைக்குள்ளாக இவர் தேவனுடைய வார்த்தை கேட்க வாய்க்கு கிடைத்தது நிமித்தம் அந்த வாய்க்களை தன்னுடைய மாற்றமானது இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள தீர்மானத்தை எடுத்தார். இன்று நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாலிபராக. தாயார், நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க யார் இங்க இந்த இடத்துல பேசுற பிரகாரம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த இடத்தில் மோசமான நிலையிலே பார்க்கிறவராய் எத்தனை நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்க இந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்வதை கூட குறித்து? ஏன்னா உங்க பிரச்சனை உங்க தலையை தாண்டி இந்த இடத்துல பலனாய் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேலை செய்கிறத பார்க்கிறீங்க. இப்படியான சூழ்நிலை தான் சரியா இங்க இந்த இடத்துல இருந்தது. ஆனா ஜனங்கள் முணுமுணுக்கிறவராய், குறை சொல்கிறவராய் இந்த இடத்துல இருந்தாங்க. அப்படியான ஜனங்களுக்கு மோசே சொன்ன வார்த்தையானது இங்க இந்த இடத்துல உங்களுக்கு படிக்கிற கவனிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். மிக அருமையான வார்த்தை, சரியா? மோசே சொன்ன வார்த்தை இந்த இடத்துல மிக அருமையானது. அவர் சொன்னது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். மிக அருமையான வார்த்தை. பயப்படாதீங்க. நீ எந்த எதிரியை பார்க்கிறீங்களோ அந்த எதிரியை மீண்டும் உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துல ஒருபோது நீங்க பார்க்க போறது கிடையாது. மிக அருமையானது. தொடர்ச்சியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அமேன், அமேன், அமேன். கிடையாது மக்களே. என இந்த வார்த்தையானது பல மக்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணமானதா இந்த இடத்தில் இருக்கிறது. ஏன் பாச, எதனால பாச? என இங்கு மோசே சொன்ன இந்த வார்த்தையை பாருங்க, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு இடத்துல வேலை செய்வார். இல்லை, நாம சும்மா இருக்கும்போது எப்படி தேவன் நமக்கானதை இடத்துல வேலை செய்வார்? ஏன்னா மாற்றம் யாருக்கு தேவை? நமக்கு தேவை. பதில் யாருக்கு தேவை? நமக்கு தேவை. யாருடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்படும் முடிய இடத்துல விரும்புகிறீர்களோ, நீங்க யார் உங்களுடைய பதில்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடிய இடத்துல விரும்புறீங்களோ, மிக தெளிவாக இந்த இடத்துல கவனிங்க. தேவன் அந்த மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இடத்துல இருக்கிறார். ஆனா தேவன் அந்த பதிலை கொடுக்க வேண்டுமானா முதற்படி உங்களுடையதாக இருக்கணும். இதுதான் மோசே இந்த இடத்துல சொல்லுது. மிக அருமை. இனி எதிரியை பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த எதிரியை உங்களுடைய வாழ்நாள் மீண்டும் இந்த இடத்துல பார்ப்பதில்லை. நல்லது. இந்த இடத்துல இந்த வார்த்தை வரையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆனா நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. அவ்வாறு தேவன் என்ன பதிலானது இந்த இடத்துல கொடுத்தார்? தேவன் எந்த விதத்திலே இங்கு இந்த சூழலை இந்த இடத்துல மாற்றும்படியாக வழிநடத்தலை கொடுத்தார்? இதை நான் உங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு அருமையான சாட்சி இந்த இடத்துல பாருங்க. இந்த சாட்சிக்கு பிற்பாடு இயேசுவானவர், ஆம், இங்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய்
எப்படியாக மக்களுக்கு வழிநடத்தலை கொடுத்தார், மக்கள் அந்த சூழலிலிருந்து வெளியே எப்படியாக வந்தார்கள், இதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சாட்சி பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்பேன். உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், மற்றவர்களுக்கும் அழைப்பானது கொடுங்க. இந்த சாட்சி பிற்பாடு இந்த வார்த்தையிலிருந்து தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். சாட்சியை பாருங்கள். இவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் விளைவுகளை சந்திச்சார். எனக்கு சரியா 10 வயசுல என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்கிட்ட சொன்னார். நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த, நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துடுறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு வேளை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனா நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ள ஒரு நரகமாக இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ள இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ள இருந்தது. எனக்கு தெரியும், ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியா 11 வயசாக இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம், அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு, கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்ட பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம். நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன். அங்கே என்னுடைய அம்மா அங்கே நான் நல்ல பையனு நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை தெரிய வந்தது, நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம்தான் அப்படின்னு. அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ளே இருந்த ஒரு ஆசை, கொலை செய்கிறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே, அது நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனாக மாறி இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள எதுவுமே இல்லை, எனக்குள்ள என் மேலே அன்பே இல்லை. ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர். எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமாக வைக்கல. எனக்குள்ள ஒரு யோசனை, ஒரு எண்ணம் இருந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த, ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம். துப்பாக்கிகள், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம் போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120 140. இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியா பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியா என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ளே குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ள சில கண்ணாடி துளி எல்லாமே குத்தி இருந்தது. ஒரு 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த நிலைமையில என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா
என்னை சிறைச்சாலையில் வச்சு என்னை சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யல இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே என் கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்ட, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை. சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்ச யாருமே கூட இல்லை. என்னை ஏன் விட்டாங்க இந்த மாதிரி? இதே மாதிரி கொஞ்சம் வருஷமா போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ் மூலமா நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்துமாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசா நிரம்பி இருந்தது. அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்துல என்ன நானே கொல்லுக்கலாம் கூட நினைச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்பதான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ள ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேனா, ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்க உண்மையாவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மிருகமானவன். உங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்த நான் தரேன். அது எனக்குள்ள நான் வச்சுட்டே இருந்தேன் எப்பவுமே. அது நான் கொடுக்குறேன். அதான் என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாவும் அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை எனக்குள்ள செஞ்சீங்கன்னா, நீங்க என்னுடைய வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா, அந்த ஜெபம் செய்து முடிச்ச பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே காலம் கடந்து செல்லும் போது இவர் இது எல்லாத்திலிருந்து மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துல இருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலிருந்து தேவனுடைய ஆலயம். நான் வீல் சேர்ல தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனா பரிசுத்தாவி யாருன்னு எனக்கு தெரியணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் பரிசுத்தாவி யாரு. அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இதுதான் எனக்கு வேணும், நான் போறேன், முன்னோக்கி போறேன். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், இரவு நேரத்தில் எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சில வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஜெபத்தில் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கேன், எனக்குள்ள நான் உங்களை பார்க்கணும், எனக்குள்ள உங்கள் ஆவி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை தூக்கி நான் அதில் வச்ச முழுமையா நான் சொன்ன, ஆண்டவரே நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன். உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்கள் ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் பீடத்து மேலே ஏறினேன். அந்த பீடத்து மேலே நான் ஏறி என் வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமா ஆண்டவரே நான் சொன்ன, ஆண்டவரே இது என் தியாகம், இது என் வாழ்க்கை, நான் கொடுத்துட்டேன். நான் நேர்மையா வாழ்க்கை கொடுத்தேன், உண்மையா. ஆண்டவரே நான் பிரோஜனம் இல்லை எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களை வெளிப்பட விரும்புறேன். நான் உன்னோடு இணைஞ்சு நான் உன்னுடைய வேலையை செய்ய விரும்புகிறேன். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை, நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சின்னவராக இருந்த ஒரு ஆளாக இருந்தேன். ஆனால் அவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரப்பப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன், என்னுடைய மகனே நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது, அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மரிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையில மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய பாதி உருவாக்கிட்டார். இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருப்பட்டிருக்கேன், தேவன் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்துருக்கார், தேவனுடைய மனுஷன். இப்போ நான் ஒரு தகப்பனா இருக்கேன்.
என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேல சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினைச்ச என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவுல இருக்கார். இப்போ நான் வெளியே போய் நான் முன்னாடி வெளியே செல்லும்போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன். ஆனா இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்றேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை என்னால நடத்தி போக முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கல. மருத்துவர் சொன்ன இந்த பகுதி, இந்த கை கால் மட்டும் தான் இருக்கும், அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில. நல்லது மக்களின் அருமையான சாட்சி. தேவன் இந்த மாற்றத்தை உங்களுக்கும் கொடுக்க முடியும். இந்த வாலிபருடைய வாழ்க்கை இந்த இடத்துல முற்றிலுமாய் மாற்றம் அடைந்தது. தேவன் குணமாக்குதலை எப்படியாக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் நீங்க பார்த்தீங்களா? சோ நல்லது. இப்ப இந்த இடத்துல நாம இந்த முடிவுக்கு இந்த இடத்துல வரலாம். சோ இங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை என்னவாக இருந்தது மோசேயின் இடத்துல? அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. மோசே என்ன செய்ய சொன்னா? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா தேவன் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர்களை முன்னோக்கி போக சொல்லி, இன்னொரு வார்த்தையில செயல்படுங்கள். உங்களுடைய பகுதியை நீங்க செய்ய. நீ எதை செய்யணுமோ அதை செய்ய, உன்னை முன்னோக்கி கொண்டு போ. தேவன் இதைதான் இந்த இடத்துல விரும்புகிறார். யார் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனையை பார்க்கிறீங்களோ, யார் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய கடினங்களை பார்க்கிறீங்களோ, வலியும் அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கலாம், நீங்க உபவாசிக்கலாம், நீங்க ஆலயத்துக்கு போகலாம், விண்ணப்பங்களுக்காய் மற்றவர்கள் இவர்கள் அவர்கள் என்று ஜெபிக்க சொல்லலாம். ஆனா உங்க பகுதியை நீங்க செய்யாத பட்சத்திலே பதில்கள் ஒரு பொழுதும் முழுமை அடைவது கிடையாது. இதான் சரியா தேவனாகிய கர்த்தர் இங்கு சொன்னது. மக்களை முன்னோக்கி போக சொல். ஆமென். தொடர்ந்து கவனிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தாயிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்களிலும் குதிரை வீரர்களும் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன். தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியானது செய்கிறவரா இந்த இடத்துல இருந்தார். ஆனா அதே சமயம் அந்த உதவி பகுதியாக அல்ல, அந்த உதவி முழுமையாக இந்த இடத்தில் அவர் யார் என்பதை காண்பிக்க இந்த இடத்தில் விரும்பினார். எப்படியா பாச? எகிப்தியர்களை அவர்களுடைய இருதயங்களை கடினமாக்குனது தேவன் அவர்தான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்கும்போது, சூழ்நிலைகள் வரும்போது நம்ம குழம்புறோம். ஏன் எப்படியாக, ஏன் அப்படியாக, ஏன் இந்த வழி, ஏன் இந்த வழி? ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே நாம் அவைகளை கடந்து போக அனுமதிக்கிறார். இங்கு தேவன் செய்தது போல இந்த சூழ்நிலையில தேவன் மிக நிச்சயமா இந்த இடத்துல அவர் செய்ததன தேவனுடைய பெயர் மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் அவர் இந்த இடத்துல மாற்றி போட்டார். தேவன் உங்களுக்கு அந்த உதவி செய்ய விரும்புறார். எனவே மக்களை, நீங்க யார் விசுவாசத்துல இந்த இடத்துல இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றி போட அவர் உங்களுக்கு உதவியாளர் செய்ய தயாரா இருக்கார். எனவே விசுவாசத்துல இணைந்திருங்கள். தேவன் உங்களை உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்க நாம் இந்த எளிமையான ஜெபத்தை செய்யலாம். அவர் உங்களை வழி நடத்தும்படியாக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ எல்லாமே உம்முடைய கைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வித்தியாசம் இந்த இடத்தில் ஏற்படும்படியாக இந்த மக்கள் யார் தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, இந்த மக்கள் யார் தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த மக்கள் யார் இந்த இடத்துல தேவனை பாரமும் வலியும் நிறைந்த ஒருவராய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு உதவி செய்யும் என் தேவன். இந்த சூழ்நிலையானதை இவருடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடும் என் தேவனை. இது நாள் வரை இவர்கள் ஏதேனும் செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாதிருந்தால் இந்த நேரம் இவர்களுக்கான யோசனை தாரும், வழிநடத்தலை தாரும். செய்ய வேண்டியது எதுவோ அது சரியானவாய் செய்யப்படுவதற்காய் இவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் இந்த இடத்துல படைக்கிறேன். எல்லா இருள்கள், எல்லா சாபங்கள், எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகள் நீங்கி ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பதிலானது இவர் வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வரும்படி, உம்முடைய வல்லமை இவருடைய வாழ்க்கை மீது வரும்படி, உம்முடைய தொடுதலும் உம்முடைய திட்டமும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியை இவர் வாழ்க்கை மீது இந்த கொண்டு வர கேட்கிறேன். இவரை இவர் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவரோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பலனான கைகளில் இவர் வாழ்க்கையை வழி நடத்தப்படும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். நாளை மீண்டும் இதே விசுவாசத்தில் இணைந்திருக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் மக்களே.